அவரை நான் அழைக்கப் போறோம். அவருக்கு இன்றைய வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுமிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கோம். இப்பொழுது நான் அருந்ததி அழைப்போம். அருந்ததி. Praise the Lord, brother. Praise the Lord, ஐயா. Praise the Lord. உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலக இரட்சகரும் மீட்பருமாகிய வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவின் சங்கம் தமிழ் வானொலி நிகழ்ச்சி ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அத்துடன் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். வார்த்தையை கேட்கும் முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்வோம். கர்த்தர் துதிக்கிற வேளையிலே எனக்கு கொடுத்த ஒரு பாடலை நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். வானாதி வானங்கள் படைத்தவரே, வேண்டிடும் வரம் தாருமே. வானாதி வானங்கள் படைத்தவரே, வேண்டிடும் வரம் தாருமே. இயேசு தேவா பதில் தாருமே. இயேசு தேவா பதில் தாருமே. இயேசு தேவா பதில் தாருமே. இயேசு தேவா பதில் தாருமே. வானாதி வானங்கள் படைத்தவரே, வேண்டிடும் வரம் தாருமே. தீங்கு நாட்களில் எதிர்த்து நிற்க உள்ளான மனுஷனில் பலனடைய. தீங்கு நாட்களில் எதிர்த்து நிற்க உள்ளான மனுஷனில் பலனடைய. வல்லமை தேவா வல்லமை தேவா உம்மாவியால் நிரப்பிடுவே. போராடி நான் ஜெபித்திடவே. இயேசு தேவா பதில் தாருமே. இயேசு தேவா பதில் தாருமே. இயேசு தேவா பதில் தாருமே. இயேசு தேவா பதில் தாருமே. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியின் உதவியோடும் ஜெபிக்கிறேன் அப்பா. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே அபிஷேகித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் ஐயா. பேசுகிற என்னை உம்முடைய சிலுவையின் பின்னாக மறைத்து போடுவீராக. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் நினைவுகளும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். இரத்தத்தால் மூடிக்கொள்ளும் மறைத்துக் கொள்ளும் ஐயா. ஆவியானவரே பேசுவீராக. உடைய உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமுடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். வேளையிலே நாங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலும் உள்ளான மனுஷனின் வல்லமையில் பலப்படவும் உங்கள் வாழ்க்கையை, அதாவது இந்த வசனம் எங்களுக்கு நல்ல பலத்தை தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நாங்கள் தெசலோனிக்கேயர் 5:23 வசனத்தை பார்ப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதாவது நம்முடைய சரீரத்தின் பகுதிகளை குறித்து இங்கே பவுல் அடியான் பேசுகிறதை பார்க்கிறோம்.
அதிலே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எபேசியர் 3:16 அங்கே பார்க்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அதாவது எங்களுடைய ஆவியானது 2 வகை, அதாவது எங்களுடைய சரீரமானது ஆவி, ஆத்துமா சரீரமாய் இருந்தாலும் நாங்கள் உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் என்று 2 வகையாக நாங்கள் எங்களுடைய சரீரத்தின் பகுதியை பிரிக்கலாம். அதாவது நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் வெற்றி பெற இந்த வசனத்தை நாங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிப்போமாக. அதாவது புறம்பான மனுஷன் 2 கொரிந்தியர் 4:16 சொல்லப்படுகிறது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை, புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த புறம்பான மனுஷன் அழிந்து போவான். ஒரு நாள் நாங்கள் பார்க்கிற இந்த மனுஷன் அழிந்து போவான். ஆனால் எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இங்கே பவுல் அடியான் எங்களுடைய சரீரத்தை உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் என்று சொல்லி 2ஆக அங்கே பிரித்து எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது புறம்பான மனுஷன் நாங்கள் பார்க்கும் போது முதலாவதாக பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், அந்த புறம்பான மனுஷன் நாங்கள் வெளியே தோற்றத்தை பார்க்க முடிகிறதா இருக்கிறது இல்லையா? எங்களுடைய கண் பார்க்கிறது, எங்களுடைய காது கேட்கிறது, வாய் பேசுகிறது, மூக்கு முகர்கிறது, மெய் எங்களுடைய தோல் உடம்பு நாங்கள் உணரக்கூடியதாக 5 புலன்களினாலே நாங்கள் இங்கே காணப்படுகிறோம். நாங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கு வயது போய்கொண்டேதான் இருக்கிறது. இதை நாங்க மாற்ற முடியாது. இப்ப நாங்க மேக்கப் போட்டு முயற்சித்து காட்டினாலும் எங்களுடைய வெளித்தோட்டம் அங்கே காட்டிக்கொண்டேதான் இருக்கும், வயது போகிறது என்று. நாங்கள் எங்களுடைய சரீரம் மாறிக்கொண்டேதான் போகும். ஆனா பார்க்கிற உள்ளான மனுஷன்ல எங்களுக்கு பலன் இருக்கும். அந்த காலை போய் பார்க்கலாம், மோசையிட வாழ்க்கையெல்லாம் பார்க்கலாம். அவர்கள் வயது போனாலும் அவருடைய உள்ளான மனுஷனிலே அவர்கள் பலனோடு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய பலன்கள் குன்றாம இருந்ததை பார்க்கிறோம். அப்ப இந்த உள்ளான மனுஷன் என்னவாம், எங்களுக்கு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்ப உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் என்று நாங்கள் 2ஆக நாங்கள் பிரிக்கலாம். இப்ப அந்த இதை பார்க்கிறோம். காலம் போக போக ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து கொண்டே போகிறது, வயது போய்கொண்டே இருக்கிறது. கண்கள் பார்க்கிறது, காது கேட்கிறது, மூக்கு நுகர்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், புறம்பான மனுஷன் என்னவாம், ஒரு வாசனையை முகந்தோன்னே அது என்ன செய்கிறது, புரியாணி வாசனை வீசுகிறது என்று எங்களுக்கு அது முகந்து அறிவிக்கிறது. அப்ப அந்த அதன்படியே அது செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா உள்ளான மனுஷனை நாங்கள் பார்ப்போமானால் அங்கே 2 காரியம் காணப்படுகிறது. அந்த உள்ளான மனுஷனிலே ஆவி, ஆத்துமா 2ம் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் செயல்படும். நாங்கள் பார்ப்போமானால் இந்த ஆவி மனுஷன், இந்த ஆவி அது ஆவியை மேற்கொள்ளும் பொழுது அது என்ன செய்தான், ஆத்துமாவை தன் பக்கம் இழுக்குமாம். ஆத்துமா மேற்கொள்ளும் பொழுது அது என்ன செய்யுமாம், ஆவியை இழுத்துக்கொள்ளும். அப்ப இதுல இருந்து நாங்கள் பார்க்கலாம், இந்த உள்ளான மனுஷன் தான் ஒரிஜினலாக வேலை செய்கிறான். இந்த புறம்பான மனுஷன்ல ஒரிஜினல் இல்லை, அது உண்மையானதா இல்லை. உள்ளான மனுஷன் தான் உண்மையானதாக இருக்கிறது. நாங்கள்லாம் இயேசு கூறிய ஒரு சம்பவத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிலே இவ்விதமாய் கூறப்படுகிறது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழுந்த துளிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டு. இங்கே பார்க்கிறோம், சம்பிரமாய் வாழ்கிறான், தேவைக்கு அதிகமாய் சாப்பிடுறான், நன்றாக உடுக்கிறான், நன்றாக தன் சரீரத்தை போஷிக்கிறான். அப்ப இந்த மனுஷன் ஐஸ்வர்யவான் காண்கிறதெல்லாம் சாப்பிடுவான்,
தன்னுடைய சரீரத்தை நன்றாக போஷிப்பான். இவ்விதமாய்த்தான் அவன் வாழ்ந்து வந்தான். காண்கிறதெல்லாம் அனுபவிப்பான். விரும்புறது அவனுடைய சரீரம் என்னத்தை விரும்புறதோ, மாம்சம் என்னத்தை விரும்புறதோ அதை அனுபவித்துக் கொண்டு அவன் சம்பிரமாய் வாழ்கிறான். அதான் அங்கே குறிப்பிடப்பட்டது. ஆனால் லாசரு அவருடைய சரீரம் முழுதும் பருக்கள், ஆரோக்கியம் இல்லாத சரீரம். இங்கே ஐஸ்வர்யவான் என்னவான், சென்ட் போடுவான், கிரீம் போடுவான், எவ்வளவு மேக்கப் போடணுமோ அவ்வளவெல்லாம் போட்டு மினுக்கமாக அவனுடைய வீடு பளபளப்பா இருக்கும், அவனுடைய கட்டில் மொசைக்கா இருக்கும், எல்லாம் சும்மா ஷைனிங்காவும் மெதுமையாவும் அவ்வளவாய் அவன் அனுபவித்துக் கொண்டு சாப்பிட்டு கொண்டு சம்பிரமாய் வாழ்ந்தான். ஆனா இந்த தரித்திரனோ அவனுடைய லாசருவுக்கு அவன் வியாதியாய் இருந்தான். ஆகவே இந்த பேர் குறிப்பிட்டு சொல்லுகிறபடியால் இங்கே பார்க்கலாம், இது உண்மையாக நடந்த சம்பவம். அடுத்தது என்ன நடக்கிறது? நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமானால், அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அங்கே பார்க்கும் 2 பேரும் மரிக்கிறார்கள். தரித்திரனும் மரிக்கிறான், ஐஸ்வர்யவானும் மரித்து அங்கே சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. என்னவாம்? அவனுடைய ஐம்புலங்களும் சரீரத்திலே காணப்படுகிற, வெளியிலே நாங்க சொல்லப்படுகிற கண், மூக்கு, காது, வாய், தோல் எல்லாம் அங்க என்னவாம்? அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்றால், பாதாளத்திலே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இங்க அவர் படுத்து கிடக்கிறார், மரித்து அவருடைய சரீரம் 2 பேர் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு. ஆனால் இங்க பார்க்கிறோம், பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுக்கிறான். இப்ப அவற்றை கண் எங்க இருந்தது? சரீரத்திலானே காணப்பட்டது. அங்கே பார்க்கிறோம், இப்ப அவன் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, ஐஸ்வர்யானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அப்ப ஐம்புலங்களும் அங்கு அடக்கப்படுகிறது. ஆனாலும் பாதாளத்திலே அங்கு ஐஸ்வர்யான் வேதனைப்படுகிற போது அங்கே பார்க்கிறோம், அவருடைய புறம்பான மனுஷன் அடக்கம் பட்டாயிட்டு என்று அறிந்த போதும் உள்ளான மனுஷன் அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது அங்கே அந்த வேதனை அவன் உணர்கிறதை பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து தெரியும், நமக்கு வேதனைய வெளிக்காட்டுறது நம்முடைய சரீரம். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும், வெளிவந்து உள்ளான மனுஷன் அவனுடைய வேதனை அவன் எங்க அறிகிறான்? அவனுடைய உள்ளான ஆவி மனுஷன் என்று சொல்லலாம். இந்த ஆவி மனுஷன்லேதான் அவன் அங்க உணர்றான். அப்ப அதத்தான் அங்கே வெளிக்கொணர்ந்தார். இப்ப பாக்குறான், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கான். இப்ப அவனுக்கு குத்தினாலும் நோகாது, கத்தியால வெட்டினாலும் என்னென்று எழுப்பி கேட்பான இல்ல. ஆனா இந்த ஆவி மனுஷனுக்கு வேதனை தெரிகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த ஆவி மனுஷன் அங்கு பார்க்கிறதையும் பேசுகிறதையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போமானால், அவன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் காண்கிறான். அப்ப பாருங்க, அவருக்கு ஆபிரகாம கூட தெரியுது. ஆபிரகாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த மனுஷன். அப்ப கடந்த காலத்துல நடந்த சம்பவம் கூட அங்கே அந்த ஆவி மனுஷனுக்கு தெரிகிறதை பார்க்கிறோம். இங்க அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன், இங்க பார்க்கிறோம் ஆவி மனுஷன் அங்கே ஆபிரகாமை காண்கிறான். அப்ப எத்தனை வருடத்துக்கு 2000 கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்திருப்பார் ஆபிரகாம். அவரை இவர் பார்த்து என்னென்று கூப்பிடுகிறார், அவருடைய மடியிலே பார்த்து ஐஸ்வர்யவானையும் பார்க்கிறார். அப்ப ஐஸ்வர்யவான் அப்ப நிகழ்காலத்துல இப்ப அவனோடு கூட வாழ்ந்த அவனையும் அவர் பார்க்கிறார், லாசருவையும் கண்டார். அப்ப அவருக்கு இந்த ஆவி மனுஷனுக்கு நாங்கள் பார்க்கும் போது கடந்த காலமும் தெரிகிறது, நிகழ்காலமும் தெரிகிறது பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அவர் ஆபிரகாமை தகப்பனே என்று கூப்பிடுகிறார். அப்ப இவர் ஒரு யூதனாய் இருக்கிறபடியால் தான் அங்கே அவரை தகப்பனே என்று அந்த அழைக்க முடிகிறது. அது மட்டுமில்ல, அவன் அங்க என்ன சொல்லுகிறான், அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி 24ஆம் வசனம், லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தெளித்து
என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதுக்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களுக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களுக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத படிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அங்கே பாருங்கள், இந்த புறம்பான மனுஷன் அங்கே பார்க்கிறோம் மரித்து போயிருக்கிறான். ஆனா இங்கே இந்த ஆவி மனுஷனுக்கு நோவு வேதனை எல்லாம் உணர முடிகிறது. அங்கே பார்க்கிறோம், இது ஒரு எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பார்ப்போமானால் இது வெளியிலே உள்ள ஒரு கூடு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போர்வை, ஒரு கூடு என்றுதான் சொல்லணும். ஒரு டெம்பரரி. ஏன் எங்களுக்கு தெரியும், அந்த சரீரம் நாளுக்கு நாள் போக எல்லாம் அப்படியோ துருப்பிடித்து உக்கி போய்விடும், ஒவ்வொன்றாய் உக்கி போய்விடும். ஆனால் பாருங்க, இந்த உள்ளான மனுஷன் வேதனையை அங்கே அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இது உண்மையான சம்பவம் என்று நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் அவன் தூதனாய் இருக்கிறபடியால் தான் ஆபிரகாமே தகப்பனே என்று அவன் பழைய காலத்தையும் அங்கே பார்க்கக்கூடியதாக அந்த ஆவி மனுஷனுக்கு இருக்கிற அந்த வல்லமையை, பவரை பாருங்கள். அது மட்டுமல்ல, யோவான், பவுல் போன்றவருக்கு கூட திருத்துவத்திலே தேவனுடைய வார்த்தையிலே ஆவிக்குள்ளாகி அங்கே எழுதப்பட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. யோவான் சீசனா இருக்கிறவர் வெளிப்படுத்தலே அநேக காரியங்களை நாங்கள் எழுதி இருக்கிறதை கூட பார்க்கலாம். ஆகவே ஆவி மனுஷனுக்கு கடந்த காலத்தை பார்க்கவும் நிகழ்காலத்தை பார்க்கவும் மற்றது இங்கே எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடியதா இருக்கிறதை பார்க்கலாம். அங்கே பாருங்கள், 27ஆம் வசனத்துல அவன் சொல்லுகிறான், அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். போய் பாருங்க, இந்த சம்பவத்திலிருந்து பார்க்கிறோம், அவனுக்கு எதிர்காலத்தை, அவன் நிகழ்காலத்தில் உள்ள லாசருவை பார்க்கிறான், கடந்த காலத்தில் உள்ள ஆபிரகாமையும் காண்கிறது அந்த ஆவி மனுஷன். அடுத்ததாக பார்க்கிறோம், அவன் எதிர்காலத்துல நடக்கிற காரியத்தை அங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அன்பானவர்களே, இந்த ஆவி மனுஷனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு பார்க்கிறோம். ஆகவே இந்த அக்கினி சுவாலையில வேதனைப்படுகிற அந்த பெயின் கூட அவன் அங்கே இந்த ஆவி மனுஷனுக்கு உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆவி மனுஷன், ஆனால் அந்த பார்க்கிறோம், நாங்கள் இங்க உலகத்திலே பார்க்கும் போது எங்களுடைய சரீரத்திலே தானே பலன் தெரிகிறது, பெயின் தெரிகிறது என்று நாங்கள் யோசிப்போம். ஆனால் அப்படி அல்ல, ஆவி மனுஷனால் மூலமாகத்தான், அந்த ஆவியினுடைய வழிநடத்தலின் படிதான், அந்த உள்ளான மனுஷனிலே இருக்கிற பெயின் தான் எங்களுக்கு அங்கே வெளியில தெரிகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடும் இந்த சம்பவத்துக்கூடாக. அது மட்டுமல்ல, அவன் யோசிக்கிறான் இல்லையா, அங்கே அவன் பார்க்கிறான், அவன் பிரெயின் தான் நாங்க பார்க்கிறோம், மனுஷனுக்கு பிரெயின் தான் அங்க யோசிக்கும். ஆனா இவர் இங்க மரித்து போனாரு, அப்படின்ற பிரெயின் இங்கதானே அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும், இவர் எப்படி யோசிக்கிறார்? ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஆத்துமா என்ன செய்கிறது, யோசிக்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். அப்ப எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறார். அவருடைய 5 சகோதரர்களை பற்றி அங்கே பேசுகிறார். அப்ப ரட்சிப்பை பட்ட பாருங்க, இவர் பாதாளத்துல இருக்கிறண்டா, இந்த சகோதரன் எங்க இருக்கிறார், இந்த மரித்த இந்த ஐஸ்வர்யவான் ஒரு பாதாளத்தில் இருக்கிறார். ஆகவே அவர் ரட்சிக்கப்படாதவர். இப்ப அவர் ரட்சிப்பை குறித்து சிந்திக்கிற அளவுக்கு இந்த ஆவி மனுஷனுடைய வல்லமை, ஆவி மனுஷனுடைய யோசனை எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஆகவே ஆவி மனுஷன்தான் நாங்கள் பார்க்கிறோம்,
கண்களால் கண் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், மூக்கால் முகர்கிறோம் என்றெல்லாம் நாங்கள் யோசித்து எங்களுடைய வெளி மனுஷனுக்குத்தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா இப்பே நாங்கள் இதுல இருந்து பார்க்கும் போது என்ன நாங்க உணர்கிறது, உள்ளான மனுஷன் தான் ரியலான மனுஷன். புறம்பான மனுஷன் அவன் சும்மா வெறும் கூடு. அங்கே அங்கே அந்த மனுஷன் அங்கே மறைந்து போகிறதை நாங்கள் பார்க்கலாம். அவனுக்கு அங்கே உணர்வற்று போகிறதை பார்க்கலாம். அவனுக்கு ஒன்றும் அங்க உணர்வில்லை. அங்கே மூளை கூட அங்கே அழுகி போயிற்று. அங்கே அது பேச செய்ய முடியாது. ஆனா ஆவி மனுஷன் அங்கே யோசிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம், எவ்வளவு ஆவி மனுஷன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று பார்க்க வேண்டும். ஆனால் மனிதராகிய நாங்கள் என்ன செய்கிறோம், பணத்தை செலவழிக்கிறோம், அதிகமா டைமை கொடுக்கிறோம் எங்களுடைய வெளி மனுஷனுக்கு தான். எங்களுடைய வெளி மனுஷன் என்னென்ன நினைக்கிறானோ, எங்களுடைய வெளி மனுஷன் என்னத்தை சிந்திக்கிறானோ யோசிக்கிறானோ அதுகளுக்குத்தான், சரீர பிரகாரமாகத்தான் நாம் கவலைப்பட்டு கொண்டு அந்த காரியங்களுக்குத்தான் நாங்கள் கவனம் எடுக்கிறோம். ஆனா எங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு நாங்கள் உணவு கொடுப்பதில்லை. எங்களுடைய உள்ளான மனுஷனை நாங்கள் முக்கியப்படுத்துவதில்லை. இங்கே பார்க்கிறோம் சரீரம் முழுக்க, அங்கே பார்க்கிறோம் யோசிப்போம், எல்லாவற்றிலும் சரீரத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா இங்க இந்த ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் பார்ப்போம், சரீரம் எங்களுக்கு முழுமையாக பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மூளையை வச்சுத்தான் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் சிந்திப்போம். ஆனால் இந்த மூளையை பேசிக்கா வச்சுத்தான் அது செயல்படும். இந்த ஆத்மா ஆவியுடன் சேர்ந்து சில வேளைகள்ல செயல்படும், அது தனியா செயல்படாது ஆத்மா. அப்ப அது என்னவாம், ஆத்மா பாதி விசிபிள் பாதி அன்விசிபிளா இருக்கிறது. அதாவது நாங்கள் பார்க்கலாம், கண்கள் பார்க்கிறது, காது கேட்குது என்றெல்லாம் நாங்கள் சொன்னாலும் ஆவி ஆத்மா அப்படி கிரிய செய்கிறது. ஆனா ஆவி அதுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தானா. அது என்னவா, ஆவிய மட்டும்தான் அது லிசன் பண்ணும். ஆவி என்ன சொல்லுதோ அதன்படிதானா அது டிசைட் பண்ணும். ஆகவே இந்த ஆவிக்கு தெரிந்ததெல்லாம் தேவனுடைய வசனம் மட்டும்தான், அதன்படிதான் அது செயல்படும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் வைத்துத்தான் அது வேலை செய்யும். இங்கே நாங்கள் இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 21:14 அங்கே ஆகார் அங்கே வெளிக்கிட்டு போகிறார். அங்கே போகிற போது அந்த தொடர்ந்து நான் இதை வாசிக்க டைம் இல்லை, ஆனபடியால் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆபிரகாம் எழுந்து துருத்தியில தண்ணியும் வைத்து அங்க அப்பத்தையும் கொடுத்து அங்க அனுப்புகிறார் இல்லையா. அப்படி அனுப்புற போது அங்கே அவள் பெட்சாயிதான்ற இடத்துக்கு போற வேளையிலே அந்த இடத்திலே அவள் அங்கே இருந்து அழுகிறதை பார்க்கிறோம். பிள்ளை சாக போகிறது என்று சொல்லி நான் பார்க்க மாட்டேன் என்று அழுகிறார். அந்த வேளையிலே அந்த தூதன் அந்த இடத்திலே இருக்கும் இடத்திலே அவளுடைய தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். புதிய நீரூற்றை அங்கே புதிய நீரூற்றை அங்கு உருவாக்கவில்லை. அங்கே இருந்த நீரூற்றை அவள் காணும்படியாக அவருடைய கண்கள் அங்கே திறக்கப்படுது. அந்த நீரூற்று அங்க புதுசா வரல, அது ஏற்கனவே இருந்த நீரூற்று தான். அப்ப அவளுடைய மாம்ச கண்களுக்கு அங்க மறைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவளுடைய சிந்தனை என்ன காரணம், அவளுடைய ஆவி மனுஷன், அவளுக்குள் இந்த ஆவி மனுஷன் இந்த சூழ்நிலையிலையும் நடக்கிற சம்பவத்தையும், பிள்ளை அழுகிறதையும், பிள்ளை தண்ணி கேட்டு கத்துறதையும், அந்த சத்தத்தையும் கேட்டு ஐயோ பிள்ளை சாக போகுதே என்று அங்கே சிந்தித்து கொண்டு அழுது கொண்டு அங்கே ஆவி மனுஷன் அவ்விதமாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மாம்ச பிரகாரமான வெளி மனுஷனுடைய சத்தம், வெளி தோற்றங்களையும் வெளி காரியங்களையும் பார்த்து அழுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது உங்களுக்கு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வைத்து மற்ற சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்த்து, அவருடைய சுபாவங்களை பார்த்து அவர்கள் இணங்காதவர்களாய், அவர்கள் கீழ்ப்படிவில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது, காரியங்கள் சித்திக்காமல் இருக்கும் பொழுது சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கலங்குகிறீர்களா? அப்படியல்ல. அங்கே பார்க்கிறோம், அன்று அந்த ஆகாருக்கு கண்கள் திறக்கப்பட்டது போல அந்த இடத்துல அந்த நீரூற்று இருந்தது. அந்த பாலைவனத்திலே அங்கே பார்க்கிறோம், ஆகாருக்கு அங்கே தேவன் அந்த இடத்திலே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அங்கே ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுது கூட அந்த இடத்திலே அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அவளுக்கு? இந்த இடத்துலதான் அவருக்கு அந்த பிள்ளைய நீ கையை பிடிச்சு கொண்டு போ,
உன்னுடைய பிள்ளையை நான் அங்கே பெரிய ஜாதியாக்குவேன் என்கிறார். ஆதியாகமம் 17 பார்த்தால் அங்கே பார்க்கிறார், பேர்சபா என்றால் உடன்படிக்கை 100 அர்த்தமாம். அந்த இடத்திலே அங்கே அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னதை அங்கே திரும்பவும் இஸ்ரவேலுக்கு அங்கே இஸ்ரவேலை குறித்து சொன்ன உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நீ நிற்கிற இடம், இந்த பிள்ளை பல்கி பெருகுவா என்று உனக்கு வாக்கு கொடுத்ததை மறந்து விட்டாயா என்றபடி அங்கே ஆவி மனுஷனுக்கு ஞாபகப்படுத்துறார். அன்பானவர்களே, அன்று தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்கை குறித்து அங்கே பேசுகிறார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த வாக்கை நீங்கள் மறந்து போய் சூழ்நிலைகளை பார்த்து கலங்குகிறீர்களா? அன்று அந்த அடிமை பெண்ணுக்கு இறங்கிய தேவன் அங்கே அவர் கூறுகிறார், அவன் உன்னுடைய வித்தாயிருக்கிறான், ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆகவே அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அங்கே கண்களை திறந்தார். ஊற்றை அவள் கண்டு அங்க உடன்படிக்கையினாலே அந்த பிள்ளை அங்கே உயிர் பிழைத்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்று கண்கள் மறைக்கப்பட்டதா இருந்தால் உங்களுடைய ஆவி மனுஷனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உடன்படிக்கையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாங்கள் நினைக்க வேண்டும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைக்க வேண்டும். அந்த வார்த்தையில் மட்டும்தான் ஆவியானவர் எங்களுடைய உள்ளான மனுஷனுடைய ஆவி உயிர் பெறும். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் போனாலும் சரிதான், டாக்டர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் சரிதான், பயப்படாமல் அவருடைய ஆவியிலே நீங்கள் பெலம் கொள்ளும்படியாக இன்றைக்கு நாளிலே கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பாராக. எபேசியர் 3:16 படி நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையால் பெலப்பட வேண்டும். அந்த வல்லமை எப்படி கிடைக்கிறது? அந்நிய பாஷை பேசி ஆவியானவரோடு நீங்கள் உறவாடுகிறபடியால் அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நீ வாசித்து அனுதினமும் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளான மனுஷன் நீங்கள் வல்லமையாய் பெலப்பட முடியும். அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வல்லமையிலே பெலப்பட்டு வார்த்தைகளை அறிக்கை செய்கிற வேளையிலே நீங்கள் உங்களுடைய வாக்கு தத்தங்களை வெற்றியாக சுதந்திரிக்க முடியும். சத்துரு போடுகிற சகல திட்டங்களை நிர்மூலப்படுத்த முடியும். சூழ்நிலைகளை பார்க்காதபடி, மற்ற காரியங்களினாலே பயந்து போகாதபடி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு 365 நாளும் அவர் அங்கே வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் சர்வத்துக்கு அதிகாரியாய் இருக்கிறேன், என்னுடைய நாமத்தினாலே உனக்கு சுகமும் ஆரோக்கியம் உண்டாகும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று வாக்களித்த தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பூமியிலே ஒருமனப்பட்டு எதை கேட்கிறீரோ என் நாமத்தினாலே அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டுமேயானால் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய ஆவியிலும் நாங்கள் பெலப்பட்டு தினமும் சத்தமாக உங்களுடைய வீட்டிலே கூட நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷையினால் நிறைந்து துதிக்கும் போது ஆவியின் வரங்களுக்கு கூடாக தேவன் உங்களை அபிஷேகிப்பார், வல்லமையாய் பெலப்படுத்துவார், பேசுவார். இந்த வேளையில் இந்த வார்த்தை கண்டு கேட்ட யாவரையும் ஒப்பு கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த வார்த்தை கூட நீர் கொடுத்த வசனங்களுக்காய் துதிக்கிறோம். நாங்கள் உள்ளான மனுஷனிலே பலன் அடையும்படி எங்களை உடைய ஆவியினால் புதுப்பிப்பீராக. குற்றமற்றதாய் காக்கப்படும்படியாக சமாதானத்தின் தேவனாகிய நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து ஆசீர்வதிக்கும்படி ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன். இதை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, என்ன ரிப்போர்ட் ஆனாலும், ஆண்டவரே யார் என்ன பேசினாலும், பிசினஸ்ல டவுனோ, ஆண்டவரே ஃபியூச்சர்ல அவங்களுடைய வேலையில டவுனோ, எது வந்தாலும் சுவாமி சூழ்நிலைகளை பார்க்காதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் என்ன கூறியிருக்கிறீர், நீர் என்ன எங்களுக்கு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறீர் என்று ஆண்டவரே அதை நம்பி ஆண்டவரே அன்று அந்த பிள்ளையை பிடித்து சென்ற போது வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தது போல ஆண்டவரே இந்த கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யும். ஜெயமாய் வெற்றியாய் நடத்தி செல்வீராக. கூட இருந்து வழி நடத்தும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே மென்மேலும் பல்கி பெருகுவாராக. இந்த ஆத்துமாக்கள் அறுவடை ஆண்டவரே அதிகமாய் உண்டாவதாக. கர்த்தாவே ஒன்று ஒருமித்து அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்துக்கு கூடாக
உம்முடைய ராமம் மைமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பெருகுவதாக. சகலவற்றையும் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் அருந்ததி. இன்றைய நாளிலே எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் தெசலோனிக்கேயர் 5:23 எடுத்து சொல்லி, இந்த லூக்கா 16:19 லாசரு ஐஸ்வர்யம் கொடுத்த வெளிப்பாடு மிக மிக ஆச்சரியமா இருந்தது. அதாவது இந்த ஐஸ்வர்யானுக்கெல்லாம் ஞாபக சக்தி வருது, எத்தனை சகோதரன்னு தெரியுது. அதாவது உள்ளான மனுஷன் வெளியான மனுஷன் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை மிக ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து, ஆகார் இந்த நீரூற்று அங்குதான் இருந்தது, அது மாத்திரம் ஆடி பிறக்கும் பொழுது நீரூற்றை கண்டால் மிகவும் ஆச்சரியமா இருந்தது சிஸ்டர் இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கயிற்று செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Amen. Thank you, brother. God bless you. God bless you. Thank you. இதுவரை நேரம் செய்து கொடுத்த சிஸ்டர் அருந்ததி உஷாவா, ஒன்டாரியோ, கனடா. தொடர்ந்து நாங்கள் இலங்கையிலிருந்து கொழும்பிலிருந்து